நம்ம நாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு. என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, ஜியோ பார்த்தீங்கன்னா எல்லா பிளான் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டாங்க. அது என்ன ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் மை டியர் விஜய் ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜியோ பார்த்தீங்கன்னா எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை ஏற்றினான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா வீட்டு கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனந்த் அம்பானியும் கடைசி பையந்து அவங்க பார்த்தீங்கன்னா 5000 கோடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் வச்சாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு மாதத்துக்கு மேலே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். எல்லாம் ஃபுல் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, பார்க்கலாம். அந்த அதில் பார்த்தீங்கன்னா காசு 5000 கோடி செலவாயிருக்கு. அதனால சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அம்பானி பார்த்தீங்கன்னா காசு பத்தலை போல இருக்குது. அதனால் சொல்லிட்டு அதிகமாக எவ்வளோ 5000 கோடி ஏற்றிருங்க. 5000 ரூபாய் 5000 கோடி ஏற்றினுக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஏற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான் அதனால தான் ஏற்றப்படுறது. பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக ஏற்றி வச்சுருக்காங்க. ரொம்ப எப்பவுமே 240 ரூபா தான் ரீசார்ஜ் பண்ணணும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜியோ அன்லிமிட்டட் ரீசார்ஜ் பண்ணணும்னா அதான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்குது. எல்லாமே ஜியோலேருந்து பிஎஸ்என்எல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிஎஸ்என்எல் யார் தெரியுமா, கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிளான் பார்த்தீங்கன்னா 1 ஜிபி பார்த்தீங்கன்னா 109 ரூபா தான். அந்தளவுக்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஜியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேர் தெரியாது. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாது. ஆமாம், கரெக்டு தான். நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஜியோ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிங்க சொல்லிட்டா. ஜியோ பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜியோ பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் ஒரு சிம் ஆனால் ஃபோன் ஆனால் சிம் ஃப்ரீ. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இந்த ஜியோ. அந்த ஜியோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டு இன்றைக்கி காசு ஏற்றிட்டாங்கன்னா என்ன காரணம், நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றது தான் காரணம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ பற்றி சொல்லலாம். வீடியோ அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வரலான்னு பேசிகிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பிஎஸ்என்எல் வந்து கவர்மெண்ட் கம்பெனி, சோலோ கிரியேட்டட். எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பித்தாங்கன்னே தெரில. இப்போ பிஎஸ்என்எல் இப்போது ஜியோலேருந்து நிறைய பேர் பிஎஸ்என்எல் மாறிட்டுருக்காங்க. இப்போ நானும் ஜியோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிஎஸ்என்எல் மாறினா இங்கே வந்து எங்கள் டவர் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணாமல் நான் ஜியோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் கூட பார்த்தீங்கன்னா இல்லை, கண்டிப்பாக பிஎஸ்என்எல் மாறிப்பேன். ஏன்னா பிளான் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. நீ அங்கே போவீங்களா இங்கே போவீங்களா, நம்ம ஒரு தக்காளி வாங்கினாவே 10 கடை ஏறி தான் இந்த இங்கே நல்லா இருக்குதா எங்கே கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து தான் வாங்குவோம். அதே போல் ஜியோ இப்போ எவ்வளோ 100 ரூபா, அங்கே 350 ரூபா, 250 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்தளவு நீங்கள் பண்ணீங்களா 3 மாதத்துக்கு பண்ணலாங்க. 500 ரூபா வச்சுன்னா 3 மாதத்துக்கு பண்ணலாம். இது பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் மாறிட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் மாட்டாங்க. இப்போ நீங்களும் மாற வாய்ப்பு உண்டு. வீடியோ பார்க்குற ஒரு சில பிஎஸ்என்எல் யூஸர்ஸாக கூட வைப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறது உங்ககிட்ட இப்போ அதான் இப்போ பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக புரியும். பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரேக்கிங் நியூஸ் ஆக போகுது. ஜியோ பிஎஸ்என்எல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய டவரில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டவர் வச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்களும் சிம்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்க ரொம்ப காசு அதிகமாக வச்சிட்டாங்க. கண்டிப்பாக 3 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் 900 ரூபா, 3 மாதத்துக்கு 900 ரூபா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா 500 ரூபா 400 ரூபா தான், அவ்வளோதான். பிஎஸ்என்எல் யூஸர்ஸ் தெரியும் எவ்வளோன்னு சொல்லிட்டு அட்ராக்டிவாக. நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. நம்மளுக்கு ஜியோ கேட்டால் நம்மளுக்கு தெரியும் எல்லாமே எந்த அளவுக்கு பிளான் போட்டிருக்கோம். இந்தளவுக்கு ஜியோ பார்த்தீங்கன்னா பிளான் எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்னும் ஓப்பன் வச்சிட்டாங்க. நம்ம தான் கம்பெனி ஆரம்பித்தோம், நம்ம தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றின மாதிரி இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். நிறைய சொல்லணுமோனா தான் வந்தேன் நான். ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணி நீ ஏற்றின வேலை பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. எனக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உலகம் ஃபுல்லாக ஏற்றிடுவாங்க. அவங்க ஏன்னா ஆசை. இப்போ ஜியோ வளர்ந்துச்சு, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ பாதி மாற்றிட்டாங்க. பாதி பார்த்தீங்கன்னா இப்போ மாறிட்டாங்க. ஜியோலேருந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் மாற வாய்ப்பு நிறைய இருக்குது. பாதி மாற்றாங்கன்னே ஒரு நியூஸில் போட்டாங்க. பாதி மாட்டாங்க. பிஎஸ்என்எல் மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த தான் இருக்காங்க. ஜியோ பார்த்தீங்கன்னா அவங்க குறைய மாட்டாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்காங்களே ஜியோவில், அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா பண்ண வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் பற்றி வீடியோ பார்க்கணும், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நியூஸ் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நான் கொஞ்சம் பேசிகிட்டே தான் இருப்பேன், ஒன்றும் புரியாதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டாக எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். எல்லாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. கண்டிப்பாக நானும் ஒரு நாள் வருவேன். தம்ஸ் அப்புங்க.